மும்மொழிக் கொள்கைக்காக ஒன்றிய அரசு மொழியின் வளர்ச்சிக்காக ஒதுக்கக்கூடிய நிதியில் கூட பாரபட்சம் செய்கிறது. சமஸ்கிருதத்திற்கும் ஹிந்திக்கும் அதிகப்படியான நிதியை ஒதுக்கீடு செய்வதும் மற்ற மொழிகளுக்கு குறைந்த நிதியை ஒதுக்குவதும் கண்முன்னே வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. மொழிக் கொள்கை என்று வரும்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தேன்கூட்டில் கை வைப்பதற்கு சமம் என்று நாகர்கோவிலில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக வருகை தந்தார். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மத்திய அரசின் புதிய தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் தமிழக பள்ளி கல்வித்துறைக்கு நிதி ஒதுக்குவோம் என்று மத்திய அரசு அழுத்தம் தந்தது. ஆனால் தமிழக அரசு அந்த கோப்புகளில் கையெழுத்து இடாமல் வெளியேறியது. இது தொடர்பாக மத்திய அரசுக்கு தமிழக முதலமைச்சர் கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளார். மேலும் எங்களுடைய துறை அதிகாரிகள் மத்திய அரசின் அதிகாரிகளுடன் மாணவர்களின் நலம் கருதி பேசி வருகின்றனர். கல்வி என்று வரும் பொழுது அதில் அரசியல் பார்க்கக்கூடாது. திமுக கட்சிக்காக பணம் கேட்கவில்லை. தமிழ்நாட்டையே மாணவர் செல்வங்களின் கல்வியின் எதிர்காலத்தை கை வைக்கும் முடிவாக மத்திய அரசின் முடிவு உள்ளது. புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் நிதி தருவேன் என்ற அழுத்தத்தை கைவிட வேண்டும். கடந்த 2 ஆண்டுகளாக எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் வழங்கி வந்த பணத்தை இந்த ஆண்டு புதிய கல்விக் கொள்கையை காரணம் காட்டி பணம் தர மறுப்பது ஒட்டுமொத்தமாக மாணவர் செல்வங்களுக்கு மத்திய அரசு செய்கின்ற வஞ்சனையாக இருக்கிறது என்றார். மொத்தமாக 2152 கோடி ரூபாய் மத்திய அரசு தர வேண்டியது எனவும் தெரிவித்தார். மேலும் மும்மொழிக் கொள்கை கண்டிப்பாக வர வேண்டும் என்ற ரீதியில் மத்திய அரசு ஹிந்தியாக இருந்தாலும் சமஸ்கிருதமாக இருந்தாலும் சரி அதை எப்படி உள்ளே புகுத்தலாம் என்றே செயல்படுகிறது. மொழியின் வளர்ச்சிக்காக ஒதுக்கக்கூடிய நிதியில் பாரபட்சம் இருக்கிறது. சமஸ்கிருதத்திற்கும் ஹிந்திக்கும் அதிகப்படியான நிதியை ஒதுக்கீடு செய்வதும் மற்ற மொழிகளுக்கு குறைந்த நிதியை ஒதுக்குவதும் கண்முன்னே தெரிகிறது. மொழிக் கொள்கை என்று வரும்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தேன்கூட்டில் கை வைப்பதற்கு சமம் என தெரிவித்தார். இதில் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், மேயர் மகேஷ், ஆட்சியர் அழகுமீனா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு முடிவை எடுத்தவுடன் நம்முடைய மாண்புமிகு மாவட்ட அமைச்சர் அண்ணன் அவர்கள் எடுத்து சொன்னோம். உடனடியாக நம்முடைய மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் கண்டிப்பாக இங்கே செய்யுங்கள் என்று சொன்ன பிறகு இன்னைக்கு ஒரு நல்ல ஏற்பாடை நம்முடைய வணக்கத்துக்குரிய மேயர், நம்முடைய மாவட்ட ஆட்சியர் எல்லாம் அனைவரும் சேர்ந்து ஏற்றால ஒரு 1200 மாணவ செல்லும் பொழுது உரையாற்றுகின்ற ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அதில் இன்னைக்கு குழந்தைங்களோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. பொதுவாக பிள்ளைகளுக்காக அந்த பொதுத் தேர்வு அந்த பயம் இருக்கக்கூடாது என்பதற்காக கருத்துக்களை நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். இதில் நம்முடைய பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணுகின்ற அளவுக்கு நம்முடைய மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர், நம்முடைய வணக்கத்துறை மேயர் அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஊக்கப்படுத்தும் விதமாக இன்னைக்கு அவருடைய உரையும் நிகழ்த்தியிருக்கிறார்கள். இதனை தொடர்ந்து அடுத்த கட்டமாக வெறும் ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ் மட்டும் பாராட்டினா பத்தாது, அந்த நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸாக இருக்கின்ற போட்டி பெருக்கக்கூடியவர்களிலிருந்து ஒரு அந்த காவலர்களிலிருந்து அனைவரையும் சந்தித்து அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். அவர்களுடன் மதிய உணவை உண்ண வேண்டும் என்கின்ற வகையில் இன்றைக்கு அந்த ஒரு கலந்தையோடுவதற்காக அந்த நிகழ்ச்சிக்கு நான் சென்று உள்ளபடி ஒரு வேதனைக்குரியதாகத்தான் இருக்கின்றது. இன்றைக்கு பல்வேறு விதத்தில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாநில உரிமைகளை காப்பதற்காக என்னென்ன விதமான தன்னுடைய குரலை எழுப்பி கொண்டிருக்கிறார் நமக்கு தெரியும். ஒட்டுமொத்த இந்தியாவில் ஸ்டேட் ரைட்ஸுக்காக ஃபர்ஸ்ட் யார் குரல் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா அது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராகத்தான் இருக்கிறது. இப்படி அங்கங்கமாக கை வச்சு கடைசியில் கல்வியில் கை வைக்கின்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து விட்டார்கள். உள்ளபடியே வேதனைக்குரியதாக இருக்கின்றது. 2 முறை நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக மாண்புமிகு துறையை சார்ந்திருக்கின்ற அமைச்சர் தர்மேந்திர பிரதானுடைய இல்லத்திலே நாங்கள் போய் சந்திச்சுட்டு வந்தோம். நாங்கள் எங்களுக்கு கோரிக்கையை வைத்தோம். ஏன்னா கடந்த ஆண்டு கொடுக்க வேண்டிய 4வது தவணையே அவங்க கொடுக்காம விட்டுட்டாங்க. தேர்தல் முடிந்தது பிறகு அவர் நாங்கள் நேரடியாக போய் சந்தித்து இது மாதிரி நிலுவைத் தொகை ஒரு 3 மாசமா நிற்குது, என்ன கொடுக்காம இருக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது, நிலுவைத் தொகை வர வேண்டும் என்று சொன்னால் என்இபியில் நீங்கள் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள், என்இபியில் நீங்கள் இணைச்சிக்கணும், இப்போ கையெழுத்து போட்டு கொடுங்க, அரை மணி நேரத்தில் நான் பணத்தை ரிலீஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற அளவுக்கு தன்னுடைய கருத்தை அவர் வைத்திருந்தார். அப்போ நாங்கள் சொன்ன என்இபி என்று வரும்பொழுது எங்கள் பல கருத்து வேறுபாடுகள் உள்ளது. அதெல்லாம் எங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இருந்தாலும் எங்களுடைய முதலமைச்சர்களும் எங்களுடைய கருத்தை கேட்டுவிட்டு வருகிறோம் என்று சொல்லி அதற்கான ரிப்ளையை நாங்கள் என்இபியில் எங்களை சேர்த்துக்கொள்ள நாங்கள் சேர்வதற்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை என்கிற அந்த கருத்தையும் சொல்லியிருந்தோம். நீங்கள் என்இபியில் சேரலை அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக நாங்களும் பணத்தை தர முடியாது என்கின்ற அளவிற்கு தான் அவங்களிடமிருந்து அந்த உத்தரவு வந்திருக்கின்றது. இருந்தாலும் இது நம்முடைய மாணவ செல்வங்களுடைய எதிர்காலத்தை கணக்கிட்டு வைத்துக்கொண்டு மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கூட பார்த்தீங்கன்னா முந்தானத்து ஒரு லெட்டரே
கடிதத்தை நம்முடைய ஒன்றிய அரசுக்கு அவர் அனுப்பி வைத்திருக்கின்றார். எங்களுடைய துறையை சார்ந்திருக்கின்ற அதிகாரிகளும் தொடர்ந்து அவங்களுடைய துறை சார்ந்திருக்கின்ற ஒன்றியத்திற்கின்ற துறை சார்ந்திருக்கின்ற அதிகாரிகளை சந்தித்து இது விஷயமாக பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஆக எது எப்படி இருந்தாலும் கல்வி என்று வரும்போது அதை செய்து அதில் அரசியல் பார்க்காமல் இது ஏன்னா இது ஏதோ திமுக சார்ந்திருக்கின்ற நாங்கள் பணம் கேட்கல, எங்கள் கட்சிக்கு நாங்கள் பணம் கேட்கல, இது தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா கட்சியையும் சார்ந்திருக்கின்ற எல்லா சமுதாயத்தையும் சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுடைய கல்வியினுடைய எதிர்காலத்தில் கை வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இது இருக்கின்றது. ஆக தயவுசெய்து NEPயில் சேர்ந்தாதான் தருவேன் என்கின்ற ஒரு அழுத்தத்தை ஒரு கண்டிஷனை தயவுசெய்து தராதிங்க. ஏன்னா கடைசி 2 வருடமாக எந்த கண்டிஷனும் இல்லாமல் கொடுத்த பணத்தை இந்த முறை மட்டும் NEPயில் சேர்ந்தால்தான் தருவேன் என்று சொல்வது ஒட்டுமொத்தமாக மாணவ செல்வங்களுக்கு நீங்கள் செய்கின்ற ஒரு வஞ்சனையாகத்தான் நான் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.